இப்போ இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு டெலிகிராம் இருக்கு. ஸோ இந்த இந்த எரால நான் ஸ்டோனேஜ் கேட்டேன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எரால, அதாவது உங்ககிட்ட பிரிண்டிங் பிரஸ் அண்ட் டெலிகிராம் இருக்கிற அந்த காலகட்டத்துல டெமோக்ரஸியா டொட்டலிட்டேரியனிசமா? ஆன்சர் இஸ் போத். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெமோக்ரஸிக்கு வரேன். ஸோ பிரிண்டிங் பிரஸ் உள்ள வருது. ஸோ பிரிண்டிங் பிரஸ் வந்து அகைன் சதேஷ் டச் அப்பான். ஸோ பிரிண்டிங் பிரஸ் உள்ள வந்தோன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புக் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஏன்னா புக்கு வந்து எழுதுவாங்க, மல்டிப்ளை பண்ண முடியாது புக்கை. அதே சமயத்துல வந்து படிப்பறிவுன்றது வந்து ரொம்ப கம்மி, நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு திருச்சி திருச்சி சொல்லிடலாம். ஸோ அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. ஸோ பச்சைக்கிளி வந்து நல்லா பார்த்துக்கோ, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஏமாத்திடலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்த காலத்துல தான் வந்துட்டு பார்ஷியல் டெமோக்ரஸி வந்ததுன்னு நான் சொன்னேன். இப்போ பிரிண்டிங் பிரஸ் உள்ள வந்துருச்சு. ஐ ஹோப் யூ ஆல் நோ தி ப்ரொட்டஸ்டன்ட் கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ப்ரொட்டஸ்டன்ட் வந்து அது ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு, தட் இஸ் ஆல்சோ பிரிண்டிங் ப்ரெஸ்னால தான். அந்த கதை தெரியலன்னா நான் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று நான் அனுப்புறேன். ஸோ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ அதனால எப்படி வந்து ஒரு அந்த ஸ்காண்டிவியன் அந்த ரீஜனே வந்துட்டு எப்படி பிளரிஷ் ஆச்சு, எப்படி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்னாலன்றது வந்து அது வந்து ஒரு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே வந்து பிரமிப்பா இருந்தது எனக்கு. ஸோ ஐ வில் ஷேர் யூ தட் லிங்க். ஸோ கமிங் டு திஸ் டாபிக், டெமோக்ரஸியா டோட்டலிட்டேரியனிசமா அப்படின்னும் போது பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பா ஆக்கிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன புக் வந்து காஸ்ட்லி, பட் பிரிண்டிங் ப்ரெஸ் வெரி சீப் அண்ட் குயிக்லி டு ப்ரொடியூஸ். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து காப்பி பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ண விட்டுடலாம். அண்ட் பேம்ப்ளெட்ஸ் ரொம்ப ஈஸி இல்லை. பேம்ப்ளெட்ஸ் ஒரே ஒரு பேம்ப்ளெட்டை போட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் இமீடியட்டா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷனும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து திடீர்னு ஒரு ரூல் போடுறான் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து ரோட்டுக்கு போயிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரையும் திரட்டிக்கிட்டு போயிட்டு நான் உட்காந்து எல்லாத்தையும் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டக்குனு நான் ஒரு துண்டு சீட்டை ஒன்று அடிச்சேன்னா போற போக்குல எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன் அப்படின்னா வந்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவுமே வந்து மக்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து ஒரு டிபேட் வந்து நடக்க ஆரம்பிச்சது, ரெண்டுத்தையுமே வச்சு தராசுல பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல இருந்து வந்த அந்த ரூலர் சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னும் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ற கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டாரு. அப்படி இல்லைன்னா அவர் வந்து அந்த ரிஜிம் வந்து தூக்கி அடிச்சிடுவாங்க. அந்த ட்ரஸ்ட் தானே எல்லாமே. இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் இருந்தா தான் அந்த ஆர்டர் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஆட்டி பார்க்குற அந்த பிரிண்டிங் பிரஸ் வந்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. அதை தான் வந்துட்டு நம்ம எரர்ல வந்து பார்த்தோம். ஒன் ஆஃப் த கரெக்ஷன் இஸ் தி ப்ரொட்டஸ்டன்ட் ரெவல்யூஷன். சோ இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா பிரிண்டிங் பிரஸ்ல வந்து பயங்கரமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நியூஸ். இன்னைக்கு ஒரு நியூஸ் வரும், அதை தொடர்ச்சியா நாளைக்கு வரும். அதை தப்புன்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே வந்து இது வந்து இந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இது வந்து தப்பு தாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்ப மட்டும்தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் செவி வழிதான். உனக்கு தெரியுமா அங்க சொன்னாங்க, யாரா சொன்னாங்கன்னா சொல்லுவான் அந்த மாதிரி வந்துட்டு மலேசியால என் சித்தப்பா இருந்தாரு, அவரு வந்து விஜய் படம் பார்த்துட்டாரு, விஜய் செம்மையா இருக்கான் அப்படின்னு. எப்படா அது அங்கேயே ரிலீஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னுவாங்க. சோ அப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன ஆயிடும்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து திருச்சி திருச்சி வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து அசால்ட்டா நம்ம வந்து பாத்துடுறோம் நல்லா இருக்கா இல்லையா. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு கிடைச்சது இல்ல. அதே மாதிரி தான் வந்து அந்த டைம்ல வந்து நியூஸ் வந்து வரும்போது எனக்கு வந்து செவி வழியா வர அந்த செய்தியோ இல்ல ஒரு ஆத்தரைஸ்டு பீப்புள் கிட்ட இருந்து வர அந்த ட்ரஸ்ட் வந்து இருந்தது முன்னாடி. அதை உடஞ்சு போய் என்ன ஆயிடுச்சுன்னா நியூஸ் பேப்பர் மேல எனக்கு ட்ரஸ்ட் வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்ததுன்னா கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல நியூஸ் பேப்பர்ஸ் இருந்தது, பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அப்போ என்னால வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு கான்வர்சேஷன் வந்து கிக் பண்ண முடியும். சோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டெமோக்ரஸி வந்து ஃப்ளோரிஷ் ஆகுது. பார்ஷியல் டெமோக்ரஸி இருந்தது இல்ல, இப்போ வந்து மாஸ் மீடியா வந்ததுனால பார்ஷியல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெமோக்ரஸி மேல வருது. சோ இதெல்லாம் தான் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் இன் தி மாஸ் மீடியா ரிலேட்டட் டு தி டெமோக்ரஸி. ஆனா இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸும் இருக்கு. இதுல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம்னா இன் 1830 யுஎஸ்ஏல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 78,000 பேர் தான் வந்து நியூஸ் பேப்பரை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும் இல்லைன்னா வந்து வாங்கி வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 78,000 பேர் தான். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அகெயின் அவ்வளோவா படிப்பறிவு வந்து அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே வந்து வாய்க்கல. ஒரு ஒரு ரைட் டு எஜுகேஷன்ன்றது வந்து அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டியில இல்லை.
என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு படிக்க தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா வந்து ஓட்டு உரிமை இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியா, யாரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லேவ்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அங்க நம்மளுக்கே தெரியும் யூஎஸ்ல எத்தனை ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருந்து கம்பேர்ட் வித் தி படிக்க தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா ஓட்டு உரிமை இருந்தவங்களோ. ஸோ அப்போ என்ன பண்ணும்போது இப்ப திரும்பி அகைன் இதை வச்சுதானே அவங்க டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அந்த குறுகிய பீப்புள் மட்டும்தான் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க தான் வந்து தலைமையில இருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒயிட் மென், உமன் கூட கிடையாது, ஒயிட் மென் தான் வந்து தலைமையில இருக்காங்க. அவங்க தான் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, தோ இட் இஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ பயங்கரமா வந்து ஸ்லேவரி, பயங்கரமா நமக்கு எல்லாமே தெரியும் எவ்வளவு வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு பண்ணாலுமே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் மேட் எ மிஸ்டேக். ஸோ லைக் வி டிஸ்கஸ்ட் இன் எரர், ஸ்லேவரி, அப்ரெஷன், பிளாக் உமன் எல்லாமே. பட் தே ஆல்சோ கேவ் த டூல் ஃபார் த டிசெண்டன்ட் டு கரெக்ட் தோஸ். அந்த டூல் தான் வந்துட்டு இந்த பிரிண்டிங் பிரஸ். ஸோ அதையுமே வந்து அவர் மென்ஷன் பண்றாரு. இல்ல அப்படி அந்த டூலையே அழிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசமே இருந்திருக்காதுல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நியூஸ் பேப்பர்ன்றதுமே வந்து ஒரு பவர்ஃபுல் செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம். ஸோ இதுதான் டெமோக்ரஸி சைட்ல இருந்து பார்த்தோம். ஸோ இந்த சைட்ல இப்போ டொட்டலிட்டேரியனிசம் பார்க்கலாம். ஸோ அகைன் சேம் நான் சொன்ன மாதிரி டெலிகிராம், டெலிஃபோன், டிவி, ரேடியோ இதெல்லாமே வந்துடுச்சு. ஒரு இடத்துல டெமோக்ரஸி இருக்கு, இன்னொரு இடத்துல டொட்டலிட்டேரியனிசம் வந்து பயங்கரமா வந்து பீக்குக்கு போகுது யூசிங் த சேம் மாஸ் மீடியா. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு சேம் மாஸ் கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். ஓப்பன் தி டோர் ஃபார் தி லார்ஜ் ஸ்கேல் டொட்டலிட்டேரியனிசம். ஸோ இப்போ வந்து நீங்க ரிலீஜனை பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு சர்டைன் ஹோலி புக்ல ஒரு கருத்து எழுதியிருப்பாங்க, ஒரு கதைகள் இருக்கும், சாத்தானும் இருக்கும். இதெல்லாம் வச்சு வந்து ஒரு ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு டாப் ப்ரையாரிட்டி தான் வந்து டொட்டலிட்டேரியனிசம். இது நம்மளே சொன்ன மாதிரி அவங்க ஆர்டர் தான் மெயின்டைன் பண்ணணும். ட்ரூத் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்எஸ்ஆர் வச்சுப்போம், ரஷ்யாவை எடுத்துப்போம். ஏன்னா அது வந்து பல பேருக்கு வந்து நாசி பத்தி ஓரளவுக்கு தெரியும், இல்லை படம் பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டாலினையும் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா ஹிட்லரே பேசினா வந்து கொஞ்சம் போர் அடிக்குமேன்றதுக்காக ஒரு மாறுதலா வந்துட்டு ஸ்டாலினை எடுப்போம். இது நான் எடுக்கல, இவர் தான் எடுத்திருக்காரு, இவள் தான் எடுத்திருக்காரு. ஸோ தமிழ்நாடு அப்போ ஸ்டாலின் சார், இல்ல தமிழ்நாடு ஸ்டாலின் இல்ல. ரஷ்யா சார், ரஷ்யா. இதோடய சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து அகைன் நான் வந்து இன்னும் அந்த காலத்துல தான் இருக்கேன். இப்பதான் வந்து டெலிகிராமே வந்திருக்கு. ஸோ அதனால வந்து யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா ரூலர் ஸ்டாலினை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து எனி பப்ளிக் ஈவெண்ட், யார் ஒரு பப்ளிக் ஈவெண்ட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ண ஒரு 4 செவத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணா கூட அந்த இடத்துலயும் என்னோட பார்ட்டி ஆளுங்க இருக்கணும், அந்த இடத்துலயும் என்னோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அந்த நம்பிக்கை தான் வந்து ரிலீஜியனும் வச்சிருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரிலீஜியன்ல வந்து இந்த மாஸ் மீடியா இல்லாதனால அவங்களால வந்து டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல. அந்த டோட்டல் கண்ட்ரோல் தான் நம்ம டொட்டலிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்றோம். சின்ஸ் இயர் த மாஸ் மீடியா கேம் இன் டு பிக்சர், நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேம் இன் டு பிக்சர், ஸ்டாலினால டோட்டல் கண்ட்ரோல் எடுக்க முடிஞ்சிருச்சு. அது எப்படி அப்படின்றது வந்து ஒரு 2-3 ஸ்டோரியை வச்சு நம்ம பார்த்துடலாம், ராதர் தன் கோயிங் ஃபார் தி தியரி. இது எல்லாமே எனக்கு புதுசா இருந்தது, நான் எங்கேயுமே படிச்சது இல்லை. மேபி உங்களுக்கு வந்து அது இது ரிவைஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் எனக்கு பர்சனலா வந்து இது எல்லாமே புதுசு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 5 இயர் பிளான் கொண்டு வந்தார். ஒரு 1928ல ஒரு 5 இயர் பிளான் வந்து கொண்டு வராரு. ரொம்ப ரொம்ப வந்து நோபலா இருந்தது ஸ்டார்டிங்ல. ஸோ என்னன்னா வந்து இப்போ ஒரு கம்யூனிசம் இல்ல சோசியலிசம்னாலே வந்து ஈக்குவாலிட்டி தான், கரெக்டா ஜஸ்டா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாம் கரெக்டா இருக்கணும், இல்ல ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை தான். ஸோ அந்த இடத்துல வந்து இதை அடிப்படையா வச்சு 5 இயர் பிளான் வந்து போடுறாங்க, விச் இஸ் கால் கலெக்டிவ் ஃபார்மிங். ஸோ இண்டிவிஜுவலா நீங்க ஃபார்மரா இருந்து நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க, நம்ம எல்லாம் வந்து ஒரே சொசைட்டி, அப்போ வந்து கலெக்டிவா ஃபார்ம் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க பீசஸ் ஆஃப் லேண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருங்க. ஒரு குழு அமைக்கிறாங்க, அந்த குழுக்கு நீங்க வந்து கொடுத்துடுங்க. நாங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட், இப்போ யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சரல் லெனின் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் எங்க கிட்ட இருக்கு, நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெதர் கண்டிஷன்ஸ், சாயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி எந்த கிராப் போட்டா எப்படி வந்து அதிகமான வந்து ஈல்டு எடுக்கலாம் அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. ராதர் தென் அகைன் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து ஒரு ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வச்சு ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கும் ஆப்வியஸ்லி டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எங்க கிட்ட அந்த இது ஆள் இருக்குன்றதுனால நாங்க வந்து சொல்றோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது
அப்படின்றதுனால வந்து நீங்க கலெக்டிவா எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கு பதில் நாங்க என்ன பண்ணோம்னா உங்க குடும்பத்துல இருக்கிற பசங்களுக்கு எஜுகேஷன் பண்றதோ இல்லைன்னா என்ன வேலை வாய்ப்பு தரணும், எப்படிலாம் உங்களுக்கு வந்து பினான்சியலா வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க ஜஸ்ட் வந்து ஃபார்ம் லேண்டை கொடுத்துட்டு நீங்க வேலை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு நோபல் காஸ் தான் வந்து அந்த 5 இயர் பிளான். ஸோ ஐடியா இஸ் 5 வருஷத்துல வந்துட்டு அவங்க என்ன வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா வந்துட்டு 98 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து எடுக்கணும். இது எடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ரஷ்யால இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அவங்களால வந்துட்டு இது பண்ண முடியும், சஃபிஷியண்டா வந்து அவங்களால வந்து கொடுக்க முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தி அப்ஜெக்டிவ் தே செட் ஃபார் தி 5 இயர்ஸ். அண்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எல்லாமே பக்காவா பிளான் போட்டுட்டாங்க. எல்லாமே புத்திசாலிகள்லாம் வந்து சொல்லியாச்சு. ஆல் தே நீட் டு டூ இஸ் லேண்டை கொடுக்கணும். இப்ப என்ன நடக்கும்? லேண்டை கொடுத்துருவோமா நம்ம? என்னடே, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் லேண்டை வச்சிருக்கேன், நீ திடீர்னு வந்து கேட்ப நான் கொடுக்கணுமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு 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 தயக்கம் வருது. யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிட்டு வேலை செய்யணும்? அவன் வந்து அவனோட லேண்ட் வந்து அவன் வந்து கேவலமா வச்சிருப்பான், நான் வந்து ஃபெர்டைலா வச்சிருக்கேன், நான் வந்து ஈல்டு எடுப்பேன். அவன் வந்து கேவலமா லேண்ட் வச்சிருப்பான், நான் வந்து அங்க போய் வேலை செய்யணுமா? இது என்ன கதையா போச்சு அப்படின்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு என்னோட ஃபேமிலி தெரியுமா, நாங்க இந்த கிராப்பை தான் போடுவோம், நீ எந்த கிராப் வேணா சொல்லுவ, நான் அதை போட்டுணுமா, என் தூய்மை என்ன வருது அப்படின்ட்டு பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல. ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தானே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ இனிஷியலா வந்துட்டு ரெபல் நிறைய வருது. ஸோ டொட்டாலிட்டேரியனிசம் என்ன பண்ணுவாரு? ஸோ ரெபல் வந்தாலே வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனா அவங்களுக்கு பவர்ஃபுல் ஆர்மிஸ் இருக்கு, சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அங்கங்க கொட்டி கிடக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு நாஸ்தி பண்றாங்க, நிறைய பேரை சுடுறாங்க, நிறைய பேரை வந்து ஜெயில போடுறாங்க, அங்கேயே எல்லாருமே சாகுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம் உண்டாகுது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து லேண்ட்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 98 மில்லியன் டன்ஸ் அதான் அப்ஜெக்டிவ். பட் அவங்க எவ்வளவு ஈல்டு எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 69 மில்லியன் டன் தான் எடுத்தாங்க. சரியான டிஃபிஷியன்சி அங்க டிஃபிஷிட் இருக்கு. அந்த டிஃபிசிட் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1929 இருந்து 36 வரையும் பயங்கரமான ஒரு ஃபெமைன் வந்து சந்திச்சாங்க. தட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். அதனால பாத்தீங்கன்னா 4.5 மில்லியன்ல இருந்து 8.5 மில்லியன் பீப்புள் வந்து இறந்தே போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ அப்போ புத்திசாலிகளோ எக்ஸ்பர்ட்டோ ஒரு ரூலை ஒன்று போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நசுக்கி ஒரு விஷயத்த பண்ணதுனால கலெக்டிவ் ஃபார்மிங் ஃபெயில் ஆகி எக்கனாமியும் போயிடுச்சு, இங்க வந்து மக்களும் போனாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து அந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணாங்க. ஸோ இது வந்து இப்படி வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நல்ல கவர்மெண்டா இருந்ததுன்னா இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ யார் என்ன தப்பு நடந்தது, ஸோ எந்த இடத்துல நம்ம சறுக்கணும், ஸோ இதுல இருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதானே வந்து ஒரு யூஸ்வலா நம்மளுக்கு அப்படிதானே தோணும். அதுதான் டொட்டலிட்டேரியனிசம் ஆச்சு. நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்? தே ஆர் இன்ஃபாலிபிள். அவங்க எடுக்கிற ஒரு ஒரு டிசிஷனுமே வந்து கரெக்ட் தான், அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இது எப்படி வந்து கெட்டு போச்சு அப்படின்னா வந்துட்டு இதுல யாரோ ஒருத்தன் பலியாடு இருக்கான், யாரோ ஒரு கருப்பு ஆடு இங்க இருக்கு, அவனாலதான் வந்து இது வந்து இப்படி ஆயிடுச்சு. எப்படி வந்து ஹோலி புக்ல டிரான்ஸ்லேட்டர் தான் தப்பு பண்ணான், இல்லைன்னா வந்து இது வந்து இப்படி திரிச்சிட்டாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. எப்படி வந்து நம்ம போன சாப்டர்ல பார்த்தோமோ அதே மாதிரிதான் இங்க நாங்கெல்லாம் கரெக்டா தான் பண்ணோம், எவனோ உள்ள வந்து ஏதோ பண்ணியிருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிங்கடா அப்படின்ட்டு அவர் வந்து ஆர்டர் போடுறாரு, ஸ்டாலின் ஆர்டர் போடுறாரு. அபிஷியல்ஸ் எல்லாம் உள்ள இறங்குறாங்க. திரும்பியும் மேதாவிகள் எல்லாம் சேர்ந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க ஒரு கிளாஸ கண்டுபிடிக்கிறாங்க. தேர் நோன் அஸ் குலாக்ஸ். குலாக்ஸ்னு ஒரு கிளாஸ கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் ஃபார்மர். சோ இப்ப என்னன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், ஒரு கார் இருந்தா போதும், வீட்டுல ஒரு மாடு இருந்தா போதும், அது வந்து அந்த ஃபேமிலிக்கு இதுவே ஒரு சஃபிஷியன்ட். ஸோ யாரெல்லாம் 2 வீடு வச்சிருக்கா, 2 கார் வச்சிருக்கானோ அவன் வந்து கிரீடி ஃபெலோ, அவன் வந்து தேவைக்கு மேல வச்சிருக்கான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கு. நான் வந்து ஒரு சோசியலிஸ்ட். அப்போ கேபிட்டலிஸ்ட் என்ன ஆச்சு, அவன் ஒரு சாத்தான். ஸோ பியூரிட்டியை அவன் வந்து நாஸ்தி பண்றான். இந்த சாத்தான் தான் என்ன பண்ணிருக்குன்னா நான் போட்ட அந்த பியூட்டிஃபுல் கலெக்டிவ் ஃபார்மிங் ரூலை வந்து கெடுத்திருக்கான் அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்குள்ள வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
சோ அப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா நான் ரெபல் பண்ணாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ரெபல் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் தான். சோ கலெக்டிவ் இந்த இந்த குலாக்ஸ் சேர்ந்தவங்க, இந்த கேபிட்டலிஸ்ட் ஃபார்மர், டே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழையடி வாழையா வந்துட்டு நான் இவ்வளவு ஃபர்டைல் லேண்டை வச்சிருக்கேன், இத்தனை ஏக்கர் நான் சேர்த்து வச்சிருக்கேன், நான் எதை போட்டாலும் அந்த இடத்துல வந்து விளையுது, நீ கேட்ப நான் கொடுப்பனா அப்படின்ட்டு இனிஷியலா வந்து அவனுங்க ரெபல் பண்ணானுங்க பாத்தீங்களா, அவனாலதான் இது கெட்டு போச்சு அப்படின்ட்டு ஒரு தியரியை ஃபார்ம் பண்றாங்க. இதை வந்து ஸ்டாலினும் நம்பிட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, சரி நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் வந்து அந்த குலாக்ஸோ அவனெல்லாம் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸோ இந்த ஆர்டர் எல்லாருக்குமே அந்த அபிஷியல்ஸ், அந்த ஆர்மிஸ்க்கு, இல்லைன்னா வந்துட்டு அங்க இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த மாதிரி கீழே வரையும் அது வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி சென்டர்ல இருந்து கீழே டாப் டு பாட்டம் அப்ரோச்ல அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. கூடவே வந்து ஒரு 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 அப்ஜெக்டிவும் தராரு, இத்தனை பேர் உன்னோட கவுண்டில இருந்து எனக்கு ஒரு 50 பேராச்சு நீ சொல்லணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு செர்டைன் இதுவும் சொல்லிடுறாங்க, எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், எப்படி விச்சஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக் எழுதினாரோ அதே மாதிரி எப்படி எல்லாம் இந்த குலாக்ஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப்ஸும் சொல்லிடுறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மாடு தான் வச்சிருக்கணும் ஆவரேஜா அப்படின்னா, நீ 2 மாடு வச்சிருந்தாலும் நீ குலாக்ஸ் தான் வாயா அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ அது வந்து அவனை மட்டும் கூட்டு போக மாட்டாங்க, அவங்க குழந்தை, அவங்க ஒய்ஃப், அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவன் ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கான். அப்ப அவன் வளர்த்த குழந்தை எப்படி இருக்கும், அதுவும் கேபிட்டலிஸ்டா தான் இருக்கும். சோ கேபிட்டலிஸ்டே இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, அவனுங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆன்டி நேஷனல் தான், அவனை அப்போ நியூட்ரலைஸ் பண்ணு அப்படின்ட்டு இந்த மாதிரி உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களாம் அன்ரிலையபிள் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அதெல்லாம் வந்து விச் ஹண்ட் பண்றாங்க. இன் 2 years 2 million குலாக்ஸ் வேர் நியூட்ரலைஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப ஸ்டாலினுக்கு வந்து இன்னும் மேல இது பத்தல, இன்னும் நிறைய பேர் ரெபல் இருக்காங்க, இன்னும் அவங்களெல்லாம் நான் பியூரிஃபை பண்ணணும்னா வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து நான் குடும்பத்துக்குள்ளேயே வரணும், நான் சொன்னேன் பாத்தீங்களா 4 செவுத்துக்குள்ள நீங்க பேசினா கூட நாங்க இருக்கணும்டா, பிக் பிரதர் இஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 1984 ஒரு ஒரு புக் ஒன்று இருக்கு, ஆர்பிலிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும். சோ அவர் என்ன பண்றாருன்னா, பிக் பிரதர் கிடையாது, நான் பிக் ஃபாதர் அப்படின்னு உள்ள இறங்குறாரு. சோ நான் தான் அப்பா அப்படின்னு இறங்குறாரு. எப்படி அப்படின்னா வந்து 13 வயசு பையன் பேவ்லிக் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, இது வந்து அகைன் டாப் டு பாட்டம் இறங்கிடுச்சு. யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்க அப்பா அம்மா எல்லாம் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ, யாரெல்லாம் நாட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ, தைரியமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பசங்களும் வந்து பேட்ரியாட்டிஸ்ட்ல நம்பிடுறாங்க. இந்த 13 வயசு பேவ்லிக் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு கால் பண்ணி, எங்க அப்பா வந்து நீங்க குலாக்ஸ கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்கல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வேண்டாதவங்களெல்லாம் வந்து குலாக்ஸ்ன்னு சொல்லி தப்பு தப்பா வந்து கொடுத்து எல்லாரையும் மாட்டி விடுறாரு, அவர் வந்து சரியா கண்டுபிடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டான். டக்குன்னு வந்து சுட்டாங்க அந்தால. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லா அவனுக்கு போட்டு கொடுத்ததுனால அந்த பேப்ளிக் வந்துட்டு பெரிய ரிவார்ட் எல்லாம் தராங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியில வந்து ப்ராப்ளம் ஆகி, அடப்பாவி பெத்தப்பாவே நீ வந்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அந்த பையனை வந்து கொண்டுடுறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஐயோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ரியாட்டிக் அடப்பாய் கொண்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 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 தியாகம் செஞ்ச ஒரு ஆளா கருதி அவனுக்கு சிலையெல்லாம் வைக்கிறாங்க. இந்த பேப்ளிக்க வந்து ஒரு முன்னுதாரணமா வந்துட்டு ஸ்டாலின் வந்து அதை வந்து திரும்பி பப்ளிசைஸ் பண்றாரு யூசிங் த மாஸ் மீடியா. அகைன் வந்து பேப்ளிக் மாதிரி இருங்கடா அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தனும் பூரிச்சு போய் அதே 13 வயசுல இன்னொருத்தன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா எங்க அம்மா கூட வந்து நேத்து வந்து ஒரு கிரெயின்ஸ் வந்து திருடிட்டாங்க, அவங்களையும் வந்து புடிச்சு போட்டுருங்க, நானுமே வந்து பேப்ளிக் மாதிரி வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் அம்மாவும் சுட்டுறாங்க, இவனுக்கு ஒரு பெரிய ரிவார்டும் கொடுத்துட்றாங்க. சோ அப்ப இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும்போது, யாரா அப்பா, உனக்கு யார் அப்பா, உனக்கு யார் அம்மா அப்படின்னு பெருமையா எல்லாரும் பேசுவோம்ல, அந்த ஒரு கட்டத்துல வந்து நான் அனாதையா இருக்கிறது தான் பெருமை, எனக்கு வந்து ஸ்டாலின் தான் வந்து அப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து ஊடுருவிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்து ஒரு ஃபிளாலஸா போயிட்டே நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு என்ன காரணம், இந்த மாஸ் மீடியா மட்டும்தான் காரணம். ஸோ முன்னாடி ஒரு ரோமன் எம்பையரோ இல்லைன்னா வந்து ஒரு ரிலீஜனோ என்ன எதிர்பார்த்தாங்களோ அது ஸ்டாலின் வந்து கச்சிதமா வந்து அடைஞ்சிட்டாரு. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ சென்ட்ரலைஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆர்டர். ஸோ அப்போ வந்து எது வந்து இப்போ கரெக்டா இருக்கு, அகைன் லிவிங் டு த கொஸ்டின், குயிக்கா வந்து முடிச்சிடலாம் ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மாஸ் மீடியானால வந்து டெமோக்ரஸி சைடும் பார்த்துட்டோம், டோட்டலிட்டேரியன் சைடும் பார்த்துட்டோம். எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க?
சரி, அகைன் டெஃபினேஷன் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து எது பெஸ்ட் எது பெஸ்ட் இல்ல நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, எனக்கு எது வந்து பெஸ்ட்னு படுதுன்றது தான் நம்ம வந்து ஆன்சரா வரும். தட் இஸ் கால் தி யூரிஸ்டிக்ஸ். அவைலபிலிட்டி யூரிஸ்டிக்ஸ் படி நான் வந்து எப்படி வந்து சாரா வந்து ஹீரோவா, இல்லைன்னா வந்து எட்டப்பனா, இல்லைன்னா வந்து அந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த ரியாலிட்டில இருந்து நான் பாக்குறேனோ அதுதான் கரெக்ட்னு சொல்லுவேன். ஸோ நம்ம அப்படி பேசக்கூடாது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, டெஃபினேஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ டொட்டலிட்டேரியனிசமோட டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்டிமேட் ஆர்டர். கேஆஸே இருக்கக்கூடாது. என்னோட ரூல் நான் வந்து இருந்தேன் அப்படின்னா ஸ்மூத்தா போயிட்டே இருக்கணும். ஆர்டர் கம்ப்ளீட் 100% ஆர்டர் வச்சுக்கணும். அட் தி காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, அட் தி காஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஆர்டர் வச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த டெஃபினிஷனோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் வந்து பர்ஃபெக்ட். வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்து அவர் எப்படி வந்து எவ்வளவு வந்து ஃபெயிலியர் இருந்தாலுமே ஒரு ரெபல் கூட வந்து அவர் வந்து ஆட்டி படைக்கவே முடியல. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு ஆர்டர். ஹிஸ்டரியிலேயே வந்து இந்த மாதிரி வந்து யாருமே வந்து ஒரு டோட்டல் கண்ட்ரோல் எடுத்ததே கிடையவே கிடையாது. ஃபிளிப் சைட்ல ஹிட்லரும் இருக்காரு. ஸோ அதை அப்போ அந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுங்களேன். கோவிட் மாதிரி ஒரு எமர்ஜென்சி, வார் டைம்ல வருது, ஒரு பேண்டமிக் எபிடமிக் எதனா வருது அப்படின்னா, நீங்களே நினைச்சு பாருங்க. இந்த வேக்சின் போடணும்ப்பா, இல்லைன்னா அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து குவாரண்டைன்ல இருங்க அப்படின்னு சொல்லும் போது, நோ நோ நோ, ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் யூ, ஐ ஒன்ட் தேர்ட் பார்ட்டி டு கம் அண்ட் இன்வெஸ்டிகேட். என் ஊரு, என் மொழி, என் இனம், நான் இங்க தாண்டா இருப்பேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல? சோ அப்போ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு வார் மாதிரி டைம் அதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த டொட்டலிட்டேரியன் பிடிக்குதோ இல்லையோ ஆர்மிக்கு போயிட்டு நீ போய் அங்க போய் சண்டை போடு, அதுதான் வந்து நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஒரு வைக்கும் போதுதான் வந்து அந்த ரோல் வந்து பயங்கரமா அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் டாப் டு பாட்டம் வந்து போகுதுன்னு சொல்ற பாத்தீங்களா, தட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஃப்ளோ த்ரூ தி கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் அது போகும். அது வந்து தேர்ட் பார்ட்டி வழியாவோ இல்ல வேற யார் வழியாவோ போவாது. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க வச்ச அந்த ஸ்ட்ரக்சர் ஹைரார்க்கிலேயே தான் போகும். சோ ஆனா இதுலதான் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுல பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு அபிஷியல் பிளாக் பண்ணிட்டான்னு வைங்களேன் அந்த இன்ஃபர்மேஷனை, ஆல்டர்னேட்டிவ் வேல அந்த இன்ஃபர்மேஷன் ரீச்சே ஆகாது கீழே. அது ஃபனல் மாதிரி, அந்த பாட்டில் நெக் மாதிரி அங்க நின்றுடும். அது ஏன் அந்த மாதிரி பிளாக் பண்ண போறான் அப்படின்னா, டியூ டு ஃபியர் தான். ஸோ ஏன்னா ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். சரேஷ் மோடியே சொன்ன மாதிரி ட்ரூத் இருந்தாலும் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு சில டாட்டி நம்ம வந்து ஒரு சாக்ரிஃபைஸோ இல்லைன்னா காம்ப்ரமைஸோ பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில அபிஷியல்ஸ் வந்து உண்மையை வந்து மறைச்சிடுவாங்க, இல்ல இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ பண்ண விடாம பாத்துப்பாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமா? எல்லாருக்குமே செர்னோபில் அப்படின்றது வந்து டிசாஸ்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவுமே ரஷ்யால தான் நடந்தது. ஸோ 1986 வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி ஒரு அகைன் மேன்மேட் டிசாஸ்டர் அது நடந்துருச்சு. ஹியூமன் ஆர் ப்ரோன் டு எரர் தானே, பிரச்சனை கிடையாது. ஆனா அது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்கணும்? அப்ப அதெல்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணிருக்கணும்னா, ஊரை விட்டு எல்லாரும் அந்த பெரிமீட்டர்ல எல்லாம் கிளம்புங்க, எதனால நடந்ததுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடுவோம், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 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 ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தானே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்க அந்த இடத்துல வந்துட்டு, பயம். இது வந்து வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நாட்டை பத்தி என்ன நினைப்பான்? ஏன்னா நியூக்ளியர்ன்றது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் அந்த டைம்ல. சோ அப்படின்னும் போது வந்து இது ரொம்ப அசிங்கமாச்சு, இது தெரிஞ்சதுன்னா வந்து ரூலர் என்ன பண்ணுவான் அப்படின்னு வந்து எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து மூடி மறைக்க பார்த்தாங்க. கடைசியில யார் தெரியுமா அது கண்டுபிடிச்சாது? 15,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஸ்வீடன் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து, என்னடா ரேடியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, எதனா பிரச்சனை ஆயிடுச்சா கண்டுபிடிங்க, நம்ம ஊர்ல எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு பாருன்னு பார்க்கும் போது அங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ இன்னும் அந்த அரேசான பெருசு பண்ணு, இன்னும் பக்கத்துல யார் இருக்கா, இன்னும் பக்கத்துல யார் இருக்கான்னும் போது செர்னோபிலா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். காத்து அங்க இருந்துதான் இங்க வருது, இது செர்னோபிலா தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஸ்வீடன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அந்த இடத்துல வந்து நியூஸ்ல வந்து போடுறாங்க, எப்ப இங்க ரேடியேஷன்ஸ் அதிகமா இருக்கு, கண்டிப்பா இது வந்து அங்க இருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு அபிஷியலா வந்துட்டு போன் பண்ணா சொல்ல மாட்டாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஓப்பன் அப் பண்ண உடனே வேற வழியே எல்லாமே இங்க ஒத்துக்கிறாங்க. அது கூட சும்மா எல்லாம் ஒத்துக்கல, ஆமா ஆமா கொஞ்சமா வந்து லீக் ஆயிருக்கு, அதனால கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னுமே வந்து அவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய டிசாஸ்டர். இன்னும் வரையுமே செர்னோபில்ல போயிட்டு வாழ தகுதி இல்லாத ஒரு ஊரா வந்து போயிட்டு இருக்கு. இது இந்த இந்த இன்ஃபர்மேஷன் யார் பிளாக் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 அபிஷியல் தான் பிளாக் பண்ணா, டியூ டு ஃபியர்.
அதுதான் வந்து இங்க வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இந்த பிளிப் சைட் 3 மைல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ப்ராப்ளம் ஆச்சு இன்னும் பென்சில்வேனியா யூஎஸ்ஏல இன் 1979. அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா வித்தின் 5 ஹவர்ஸ்ல ஒரு பிரஸ்ஸை வந்து கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு இதுதான் பிரச்சனை, இதுதான் இருக்கு, நாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றோம், தேர்ட் பார்ட்டியும் உள்ள வருது. அதுக்கப்புறம் அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வெளியில போக வைக்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன பண்றாங்கன்னா நான் சொன்ன மாதிரி வேற வேற இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பாக்குறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்றாங்க, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பிரச்சனையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இல்ல, அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியுமோ அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து போங்கன்னு சொல்றதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டே மாறுதான். சோ எல்லா இதே மாதிரி நியூக்ளியர் ஆக்டர்ஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்கல்ல, சோ அங்கெல்லாம் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட் போடுறாங்க. தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் திஸ் மிஸ்டேக். இந்த மாதிரி வந்து டெமோக்ராட்டிக் செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசம் வச்சதுனால பண்றாங்க. என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஷேரிங் த சேம் வித் யூஎஸ்எஸ்ஆர். என்னதான் எதிரியா இருந்தாலும் அங்கேயும் ஷேர் பண்றாங்க. இந்த செர்னோபில் இன்சிடென்ட் அதுக்கப்புறம் தானே வருது. அப்போ வந்து சொல்றாங்க நாங்க இதெல்லாம் பாடமா கத்துக்கிட்டோம், மேபி நீங்க இதை வந்து மிட்டிகேட் பண்றதுக்கு இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன் தி டோட்டலிட்டேரியனிசம் வென் கம்ஸ் டு ஹேண்டில் தி மாஸ் மீடியா. சோ எது எது பெஸ்ட் நம்மளே சொன்ன மாதிரி இது வந்து அந்த டெஃபினேஷன் வச்சு தான் பார்க்கணும். ஸோ அகெயின் ஃபைனலா நம்ம உள்ள வந்துட்டோம். ஸோ நம்மளே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏஐ த பீக் இன் அட்வான்ஸ் டெக்னாலஜி நவ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து அடுத்த எவல்யூஷன் உள்ள வருது ஏஐ. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்து உலகம் கண்டில்லை. ஸோ ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தோம்னா நம்ம வந்து பிரிண்டிங் ப்ரெஸ், அதுக்கப்புறமேட்டு டெலிகிராம், டெலிஃபோன், சேட்டிலைட், ஸ்மார்ட் போன், டிவி, இந்த மாதிரி இன்டர்நெட், இது மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம். இதை வச்சுதான் நம்ம வந்து லெசன்ஸை லேர்ன் பண்ணி இந்த பெரிய அட்வான்ஸ்மெண்ட் அந்த ஏஐ வந்து எப்படி எப்படிலாம் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸை வச்சு நம்ம வந்து கரெக்டா அதை வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த நம்ம பார்த்த இந்த லெசன்ஸ் படி அகெயின் ஷிஃப்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இது டெமோக்ராட்டிக் உள்ள வரப்போகுதா இல்லைன்னா வந்து டோட்டலிட்டேரியனிசம் உள்ள வரப்போகுதா? மழையை பார்த்துட்டோம், ஒரு ஒரு டெக்னாலஜி உள்ள வரும்போதும் மாறி 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 வந்துகிட்டு சின்ஸ் தி ஸ்டோன் ஏஜ் மாறி மாறி உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த ஏஐ உள்ள வரும்போது என்ன உள்ள வரப்போகுது, டெமோக்ரஸியா டோட்டலிட்டேரியனிசமா அப்படின்னா வந்துட்டு சிம்பிள். இது வந்து டெக்னாலஜினால வந்து எதுவுமே மாறல. டெக்னாலஜி இட்ஸ் கிரியேட்ஸ் ஒன்லி த ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் அப் டு தி பீப்புள். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம என்ன வச்சுக்க போறோம்ன்றது மட்டும்தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சரா இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் தி டெக்னாலஜி. ஸோ அப்போ வந்து ஏன் வந்து டோட்டலிட்டேரியனிசம் சூப்பர் ஸ்டாலின் வந்து அச்சீவ் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் நவ் சோசியலிசம் வந்து கிடையாது, அவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க. டெமோக்ரஸி யூஎஸ்ஏ தான் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு. ஸோ ரைட் நோ டெமோக்ரஸி வின் த கேம். அது ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரைட்லி மென்ஷன்ட் ஒரு இதுல வந்துட்டு இப்போ வந்து டெக்னாலஜி வந்து படன்னு வந்து எவல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா நடக்குது. சேஞ்ச் இட் ஹேப்பனிங் இஸ் வெரி ஸ்பீட். அப்போ அந்த டைம்ல என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ரேப்பிடா வந்து உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே போகணும். தட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் தி டெமோக்ரஸி. ஏன் அப்படின்னா டோட்டலிட்டேரியனிசம் இஸ் இன்ஃபாலிபிள். இல்ல நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது அதை சேஞ்ச் பண்றதுக்கான அந்த ஒரு மனப்பான்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் when compared with டெமோக்ரஸி. ஏன்னா டெமோக்ரஸில வந்து செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டிஸ் வந்து சொல்லுவான், அங்க இருக்கிற பாலிசி மேக்கர்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிஹெச்டி ஹோல்டரோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சவனோ அங்கேயும் ஒருத்தன் இருப்பான், பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் படிச்சவரும் இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரீசர்ச் பண்றவங்களோ இல்ல கண்டுபிடிக்கிறவங்களுக்கோ வந்து ஃபண்ட் பண்ணி மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து செமிகண்டக்டர்ஸ், மைக்ரோ சிப்ஸ்லாம் வந்துட்டு யூஎஸ்ஏல இல்ல ஜப்பான்ல வந்து ஃபிளரிஷ் ஆகும்போது யூஎஸ்எஸ்ஆர்ல வந்துட்டு அது ஃபிளரிஷே ஆகல. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை காப்பீடிக்க ட்ரை பண்ணாங்க. அவங்க கண்டுபிடிக்கல, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து எப்படி வந்து இது வந்து வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கலாம், எப்படி எல்லாம் வந்து ஆர்டர்ல வச்சுக்கலாம், அந்த எனர்ஜி எல்லாமே அங்க போனதுனால ரீசர்ச்ல ஈவன் ஜெனெட்டிக்ஸ்ல சதேஷ் சொன்ன மாதிரி வந்துட்டு டாவிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. நம்மளுக்கே தெரியும் மூணுக்கு வந்து எவ்வளவு ஒரு அரசல் புரசெல்லாம் வந்துட்டு யூஎஸ்ஏ வந்து ராக்கெட் விட்டுட்டான், நம்மளும் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு போட்டி தானே தவிர்த்து நம்ம வந்து ப்ராப்பரா பண்றோமா, அது வந்து கரெக்டா இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவன் பண்ணிட்டான் நீ பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி வந்து ஒரு டெட்லைன், ஒரு அன்இமேஜினபிள் டெட்லைனை வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க பயம், அவங்களால திரும்பி ரிவோக்கும் பண்ண முடியாது, பண்ணிட்டேன்னு நீ சுட்டுற. அப்ப என்ன பண்ண முடியும்னா சரி கொடுத்து தொலை, நான் அப்படியே வச்சுக்கிறேன், உண்மையும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா எல்லாம் தப்பு தப்பா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலி வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அவங்களால அடாப்ட் பண்றதுக்கு வந்து ஸ்லோ ஆனதுனால
யுஎஸ்ஏ வந்து படன்னு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு டெமோக்ராட்டிக் ரிஜிம் வந்து ஃபிளரிஷ் ஆயிடுச்சு. பட் ஏஐ இஸ் வெரி நியூ. ஸோ அப்போ ஏஐ வந்து நம்ம வந்து இன்டர்நெட் கூடயோ இல்லைனா வந்து புக் கூடயோ எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இதுவரையும் இருந்த டெக்னாலஜியை வச்சு ஹியூமன் டு ஹியூமன் கான்வர்சேஷன் தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஸோ when AI comes into picture, it is going to converse with the human as well as with the non-human. இன்னும் ஒரு படி போய் ரெண்டு சைட்லயுமே வந்து போத் ரிசீவர் அண்ட் தி ஸ்பீக்கர் வில் பி நான் ஹியூமன், மிஷினுமே பேசிக்க போகுது. ஸோ அப்படின்னு போகும்போது வந்து இட்ஸ் வெரி வெரி நியூ கான்செப்ட். அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இந்த டோட்டலிட்டேரியனிசம்க்கு வந்து இது அல்வா மாதிரி. ஏன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்றது கூட வந்து அது வந்து கணிக்க போகுது. இதுவரையும் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, என்ன பேசுறேன்றது தானே வந்து அவர் கண்டுபிடிச்சாரு யூசிங் தி சீக்ரெட் ஏஜென்சி. இப்ப நான் என்ன நினைக்க போறேன், என்ன பண்ணிடுவேன் ஃபியூச்சர்ல கூட அது ப்ரெடிக்ட் பண்ணும். யூசிங் தி வெரி லூஸ் அசோசியேஷன்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம ஹியூமன் பிரெயின் பண்ண முடியாத கனெக்ஷன்ஸ் கூட AI is capable of doing it. So due to the advancement in the software, hardware, whatever it is. So அதனால வந்து the question is, உங்களுக்கு ட்ரூத் வேணுமா இல்லைன்னா ஆர்டர் வேணுமா? ஸோ ட்ரூத் வேணும் அப்படின்னா டெமோக்ரஸி வரும், ஆர்டர் வேணும் அப்படின்னா டொட்டலிட்டேரியனிசம் வரும். என்ன வரும் அப்படின்றது வந்து உங்க கையில தான் இருக்கு. கரெக்டா ஓட்டு போட்டு கரெக்டான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் அப்படின்றது வந்து அவருக்கு செகண்ட் பார்ட்ல அவர் என்ன சொல்றாருன்றது வந்து ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஓவர் டு யூ.